என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனம் மக்களுக்கு தரப்படுகிறது. முதல் நிகழ்ச்சி என்றால் அது முக்கியமான நிகழ்ச்சி. அதிகாலை வேளையில் தான் நல்ல காரியங்களை செய்கின்றோம். திருமணங்கள், சடங்கு விசேஷங்கள், இன்ன பிற எத்தனையோ கோயில் திருவிழாக்கள் எல்லாமே அதிகாலை வேளையில் தான் நடக்கும். அந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை மக்கள் காலையிலே பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், அதன் பலன்களை எய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு ஒரு வித்தியாசமான 2 பெண்கள் வந்திருக்கிறார்கள், பார்க்க வேண்டும். பெயர் கீதா, செவ்வந்தி, வயது 2 பேருக்குமே 17. அவங்க என்ன பண்ணுகிறார்கள் என்று கேட்டால், கோயம்புத்தூர் பிஆர்டி ஸ்பின்னிங் மில்லில் கோவை மாவட்டத்தில் வேலை செய்கிறார்கள். வறுமையின் காரணமாக படிக்காமல் அவர்கள் வேலை செய்து அங்கேயே சாப்பாடு, அங்கேயே தங்குகிறார்கள், அங்கேயே வேலை செய்கிறார்கள். ஆனால் அந்த மில்லில் என்ன தெரியுமா, குழந்தைகள் எல்லாத்துக்கும் இது மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் யோகாசனம் கற்றுத்தருகிறார்கள். அதான் விசேஷம். அங்கேயும் நமது சங்கர் அவர்கள் சென்று அங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு யோகாசனத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். என்னென்னா, நின்றுகின்றே செய்யக்கூடிய வேலை. 8 மணி நேரம்னாலும் 8 மணி நேரம் நிற்கணும், உட்காரவே முடியாது. உட்கார்ந்து கொண்டே இருந்தாலும் நமக்கு நோய் வருகிறது, நின்று கொண்டே இருந்தாலும் வேலை வருகிறது. முட்டுவலி வந்துடும் கொஞ்ச நாளில், எந்த வயசானாலும் சரி. அவர்கள் விபரீத வக்கர பச்சி மூத்தாசனம் செய்ய போகிறார்கள். அதை நத்தை ஆசனம் என்றும் சொல்லலாம். என் அருமை மாணவ மணிகளே, சீடர்களே, நீங்கள் இந்த விபரீத பச்சி மூத்தாசனத்தை முதலில் வலது காலை வச்சு செய்யுங்கள், அதுக்கப்புறம் இடது காலை வச்சு செய்யலாம். பத்மாசனத்தை கலையுங்கள். காலை திருகி கக்கத்தில் வைப்பது என்பது கடினம். அதை எத்தனை நெளிவு சுழிவுகள் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். கால் பந்துக்கிண்ணம் முட்டு வளைக்கப்படுகிறது, முட்டு வளைக்கப்படுகிறது, கரண்டை வளைக்கப்படுகிறது. கை பின்னால் கொண்டு போயிருக்கின்றதா, கை பந்துக்கிண்ணம் முட்டு வளைக்கப்படுகிறது. இவையெல்லாம் பார்க்க வேண்டும். நத்தை போன்று இருக்கிறதா நத்தை ஆசனம் என்றே பெயர் வைத்தார்கள். இது விபரீத பச்சுமத்தாசனம் என்று யோக இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அடுத்த காலை கக்கத்தில் வைத்து செய்யுங்கள். அனாசாயமாக செய்கிறார். கடினமான ஆசனம் செய்கிறோமே என்ற அந்த முகத்தில் அந்த விகாரமே தெரியவில்லை. அவ்வளவு அழகாக அற்புதமாக செய்கிறார்கள். இதெல்லாம் தொடர்ந்து பயிற்சி, சாதனை என்று சொல்வார்கள். அப்படி செய்தால்தான் வரும். இடுப்பு கூட திருகப்படுகிறது. இதில் இடுப்பு திருக திருக வயிற்றில் உள்ள ஜீரண கருவிகளெல்லாம் திருகப்படும், செம்மையாக செயல்படும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நேராக பார்த்து கொண்டு செய்யுங்கள். முதலில் வலது கால், அப்புறம் இடது கால் செய்யுங்கள். எந்த கோணத்திலும் நாங்கள் இந்த ஆசனத்தை செய்ய முடியும் என்ற மனோதிடத்திலும் செய்கிறார்கள் பாருங்கள். அதான் அவர்களுக்கு மனோ வலிமை, மனோதிடம்.
இவைகளெல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டு இருந்தது. மன திட்பம். ஏன் இன்றைக்கு மக்களில் பலர் படிப்பாளிகளாகவும் சில பேர் படிக்காதவர்கள் இருக்கிறார்கள், சில பேர் பணக்காரர்களாக இருக்கிறார்கள், சிலர் ஏழையாக இருக்கிறார்கள் என்பதற்கு வள்ளுவர் என்ன கூறுகிறார் என்றால், சிலர் மனத்திற்பம் உள்ளவர்களும் பல பேர் மனத்திற்பம் இல்லாத காரணத்தினால்தான் சில பேர் மெத்த படித்தவர்களாகவும் சில பேர் படிக்காதவர்களாகவும் சில பேர் பணக்காரர்களாகவும் சில பேர் ஏழைகளாகவும் இருப்பதற்கு காரணம் மனோதிடம் உள்ளவர்கள் அவர்கள் கல்வியாளர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருக்கிறார்கள், மனோதிடம் இல்லாதவர்கள் ஏழைகளாகவும் படிப்பில்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார். இதுபோன்ற ஆசனங்களாம் மனத்திற்பம், மனோ வலிமை, மனோதிடத்தை கொடுக்கக்கூடியது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். நேராக பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மில்லில் வேலை செய்வர்களுக்கும் யோகாசனத்துக்கு என்ன சம்பந்தம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு அங்கே வேலை செய்வர்களுக்கு தான் அந்த பஞ்சினுடைய புகை, அதனுடைய சின்ன பஞ்செல்லாம் மூக்குள்ளே போகும். பஞ்சாலையில் வேலை செய்கிறவர்களுக்கு நுரையீரல் நோய் வந்தே தீரும், முட்டு வலி வந்தே தீரும். 8 மணி நேரம் நின்றுட்டு தான் வேலை செய்யணும். உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலை மில்லில் கிடையாது. அவர்கள் பிராணாயாமம் ஆசனங்களை செய்தால்தான் நீண்ட நாள் வாழ முடியும், நோயின்றி வாழ முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியும். ஆகவே இந்த மில்லில் பாருங்கள், இவர்களை அங்கேயே வைத்து தங்க வைத்து சாப்பிட வைத்து யோகாசனம் செய்ய வைத்து வேலை வாங்குகிறார்கள். அற்புதமான அந்த முதலாளி. அவருடைய வேலை வாங்குவது இல்லாமல் அவருடைய ஆரோக்கியத்தையும் கவனிக்கக்கூடிய இன்றைக்கு எத்தனை முதலாளிகள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எல்லா முதலாளிகளும் அது மாதிரி இருந்துவிட்டால் நோய்க்கு இடமே கிடையாது. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை பள்ளிகளில் மட்டுமல்லாமல் பெரிய தொழில் நிறுவனங்களிலும் அங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு நீங்கள் யோகாசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த காலத்திலே 5 ஆண்டு காலம் நான் அரசு வேலையை விட்டாலும் டிவிஎஸ்சில் எனக்கு அங்கே யோகாசனத்துக்கென்று 5 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு அங்கே உள்ள தொழிலாளர்கள், அங்கே உள்ள பள்ளிகளில் அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் உள்ள மாணவர்கள், அவருடைய பெரிய கஸ்டமர்கள், இவர்களுக்கெல்லாம் இவர்கள் யோகாசனத்தை என் மூலமாக கற்றுக் கொடுத்தார்கள். அவருடைய நிறுவனம் எங்கெங்கே இருக்கிறதோ அத்தனை நிறுவனங்களுக்கும் நான் சென்று யோகாசனம் கற்றுக் கொடுத்தேன். அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் லீவ் போடுகிறவர்கள் இப்போ லீவ் போடுவதில்லை. எங்களுடைய ப்ரொடக்ஷன் இப்பொழுது 1/3 அதிகமாக இருக்கிறது என்று புள்ளி விவரங்களை தந்தார்கள். ஆகவே வேலை செய்கிறவர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் நல்ல முழுமையாக வேலை செய்வார்கள். அதனுடைய ப்ரொடக்ஷன் கூடித்தான் ஆக வேண்டும். ஆகவே அது தொழில் நிலையமாகட்டும், பள்ளியாகட்டும், கல்லூரி ஆகட்டும், எல்லோருக்கும் இந்த யோகாசனத்தை கற்றுக் கொடுத்து அவர்கள் என்றும் ஆரோக்கியமாக நெடுதி இணைந்து வாழ்வதற்கான வழிமுறைகளை காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.